எங்க பார்த்தாலும் டிவிக்கே தான். தற்கூரிகள் சொல்லணும்னா கோவம் வரும். விஜயே கடவுளே, கடவுளே விஜயே, சாமியே விஜயே, சூடான சுண்டலு, விஜய் தம்பிங்க மெண்டலுன்றாங்க. இந்த பசங்க இப்படி இருந்தா மட்டும்தான் விஜய்க்கு அரசியல் ஓடும். கண்ணு முன்னாடி 41 பேர் செத்த போதும் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட விடாம வாசிச்சவர் தானே விஜய். வணக்கம் தோழர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் புகழ், டிவிகேயுடைய புகழ் உலக அளவுல போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்தது அப்புறம் இந்தியாவுக்கு போச்சு, இப்போ உலகம் பூரா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் டிவிகே தான். இதுல உலகத்திலேயே மிகப்பெரிய சேனலா இருக்கக்கூடிய ஐசோ ஸ்பீடு அப்படின்ற ஒரு சேனல், அதுல மிஸ்டர் ஸ்பீடு அவர் உலகம் பூரா போய் விளாக் பண்ணுவாரு. நேத்து தாய்லாந்துல அவருடைய கார்ல 2 செருப்பத்துக்கு எரிஞ்சு டிவிகேன்னு கத்தி வேற லெவல் சம்பவமாகி உலகமே காரி துப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு? தற்கூரிகள் சொல்லணும்னா கோவம் வரும். என்னடா பண்றீங்க அறவேக்காடுங்களா அப்படின்னா கோவம் வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி சொல்லல. ஒரு தலைவனுக்கான வேலை என்ன? மேலையும் கீழையும் தவ்விக்கிட்டு குரங்காட்டம் திரியறவனுங்களை சரிப்படுத்தணும், அவங்கள அரசியல் படுத்தணும், அவங்கள களத்துல நிக்கிறவனா மாத்தணும், எதிரிகள் யார் அப்படின்றத தெளிவுபடுத்துறவனா மாத்தணும். இதை எதையுமே செய்யாம அண்ணன் ஓடி ஒளிஞ்சவர் தான். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணன் அட்ரஸே இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்த பிறகு சுத்தம் அவரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள் இப்படி அரைவேக்காடுகளாக திர்றாங்க? முதல்ல விஜய் அவர்கள் முதல்ல கோயம்புத்தூர் பக்கம் போகும்போதே நம்ம எச்சரிச்சோம். இங்க பாருங்க, நீங்க போறீங்க, உங்க தம்பிங்க பஸ் மேல குதிக்கிறாங்க. நீங்க பிரச்சார வாகனத்துல போயிட்டு இருக்கீங்க, அந்த வாகனத்துல குதிக்கிறான். ஒரு நூல் மிஸ் ஆச்சுன்னா அவன் சக்கரத்துக்குள்ள போயிருப்பான். ஒரு வீட்டுல ஒரு இலை விழுந்திருக்கும். அன்னைக்கே நம்ம எச்சரிச்சோம், இது மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும், தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும், சரி பண்ணுங்கன்னு. அவன் கால்ல குதிச்சு துண்ட போடுறான். பாருங்களேன். அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னா விஜய பார்க்கணும். அதுல நான் எதுல இருந்து குதிப்பேன், உயிரை பணைய வைப்பேன். அதான் அவங்களுடைய நோக்கம். இது ஒரு பக்கம் நடந்தது. 2வது பவுன்சர்ஸால தூக்கி எறியப்பட்ட இளைஞன். மதுரையில மாநாடு நடக்குது. 2500 பாதுகாவலர்கள், பவுன்சர்ஸ் 2500 பேர். அவங்கள கூட்டு வந்து நிப்பாட்டி அவங்க தான் எல்லாத்தையும் சரி பண்றாங்க. அவங்க தான் கூட்டத்தை விஜய் கிட்ட வரவிடாம தடுக்கிறாங்க. அவங்க தான் அந்த கூட்டத்துல விஜயை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேர் தவி உள்ள ஓடி வர்றான். அதுலயும் விஜய யாரு வந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு கிரீச தடவி வச்சானுங்க. அந்த கம்பியில அந்த ரேம்வாக் நடக்கிற இடத்துல எல்லாம் ஏறிடக்கூடாதுன்னு கிரீச தடவி வச்சானுங்க. கிரீச தடவி வச்சும் அதை தாண்டி ஏறினான். அவ்வளவு வெறி அண்ணன் மேல. அப்புறம் வந்து பவுன்சர்ஸ் எல்லாம் தூக்கி கடாசி ஏதோ குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க. அதையும் நம்ம கண்டிச்சோம், அதையும் நம்ம கேள்வி கேட்டோம். இது தப்பு. உங்களை நேசிக்கிற உங்க தம்பிங்க உங்களை பார்க்க வரும்போது முதல்ல கிரீஸ் தடவுறதே வேற லெவல் வேலை. அதுல 2500 பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறது அதை விட பெரிய வேலை. அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுடைய கண்ணு முன்னாடியே தூக்கி தரையில எரிஞ்சாடுங்க, வீசினானுங்க. அன்னைக்கு நம்ம அதை கண்டிச்சோம், அதை கேள்வி கேட்டோம். ஆனா அண்ணன் என்னப்பா அப்படின்றதோட வேலையை பார்த்துக்கிட்டாரு. அதை பத்தி அவர் கவலையே படல, அதை பத்தி அவர் வீடியோ போடல, அதை கண்டிக்கல, எதுவுமே பண்ணல. நான் என்ன கேக்குறேன், கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அண்ணன் ஓடி போய் வீட்டுக்குள்ள பதுங்கிட்டாரு. பதுங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டாரு. அந்த வீடியோல என்ன சொன்னாரு, ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களே, நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நீங்க போய் ஏன் வந்து என் தம்பிங்க மேல எல்லாம் கை வைக்காதீங்க, எங்க தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னாரு. இப்ப இதுக்கு இவர் என்ன சொல்லுவார்? கிரீச தடவுனது மட்டும் இல்லங்க, விஜயோடைய கண்ணு முன்னாடியே ஒரு குப்பையை தூக்கி போட்ட மாதிரி ஒரு தொண்டனை ஒரு ரசிகனை தூக்கி எறிஞ்சாங்க. வேடிக்கை பார்த்த விஜய் தான். ஆனா முதலமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க, என் தொண்டைங்களை விட்டுருங்க. அவ்வளவு சீனெல்லாம் விஜய் கிடையாது. விஜய் கண்ணு முன்னாடியே தூக்கி எறிஞ்சதை வேடிக்கை பார்த்தவர். அவரை பொறுத்தவரை நீங்க எல்லாம் ஒரு அரசியலா அவருக்கு கிடைச்சிருக்க டூலு. நீங்க பண்ற அட்டகாசத்தை வச்சு மக்கள் பெருசா அவரை கொண்டாடுவாங்கன்னு நம்புறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயே கடவுளேன்றான். எனக்கு புரியல. சினிமா ரசிகர்கள் மட்டும்தான் இன்னமும் அப்படி சொல்லி தர்றாங்க. கட்சி தலைமையே ஒருத்தனும் அப்படி சொல்ல மாட்டான். விஜயே கடவுளே, கடவுளே விஜயே, சாமியே விஜயே, முடியலங்க. தமிழ்நாடு அரசியலை இவ்வளவு கேவலமா
தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி ஆக்குறது இந்த கும்பல் தாங்க. அதுல ஒரு தம்பி சொல்றான், இதாவது பரவாயில்லங்க. இந்த பக்கம் வந்தா ஒரு தம்பி சொல்றான், சூடான சுண்டலு விஜய் தம்பிங்க மெண்டலுன்றாங்க. அப்புறம் நாங்க பாக்குறவங்க மட்டும் அது இல்ல நான் சொல்றோம். இப்படி அரைவே காட்டுத்தனமா சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதை சரி பண்ண வேண்டிய விஜய் வேடிக்கை பாக்குறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி லைட்டா போட்டுறது, லைட் அமர்த்துறதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு காட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தொடர்ந்து. இந்த பசங்க இப்படி இருந்தா மட்டும்தான் விஜய்க்கு அரசியல் ஓடும். இந்த பசங்க திருந்திட்டாங்க, இந்த பசங்க சரியாயிட்டாங்கன்னா விஜய் அரசியல் செல்லுபடியாகாது. விஜய்க்கு இது போன்ற அரை வேக்காடுகள் தான் தேவைப்படுறாங்க. இவங்களை அடியாளா வச்சுக்கிட்டு, இவங்களை கோமாளிகளா வச்சுக்கிட்டு, தற்பெருமை பேசிக்கிட்டு திரியறதா விஜயோடைய அரசியல். அப்ப இவன் ஒழுங்காயிட்டான், இவன் தொண்டன் ஆயிட்டானா விஜய்க்கு அரசியலே கிடையாது. விஜய் டாம் டிம் பேசுறதும், கடவுளே விஜய்ன்றதும், விஜயோட வண்டியில குதிக்கிறதும், விஜயோட சக்கரத்துல குதிக்கிறதும், விஜய் மேல குதிக்கிறதும், இதுதான் விஜயோடைய அடையாளமா அவர் பாக்குறாரு. இந்த பசங்களை திசை திருப்புவது, இந்த பசங்களை திருத்துவது, இந்த பசங்களை அரசியல் படுத்துவது, இந்த பசங்களை அரசியல் நிக்க வைப்பது விஜய்க்கு அவசியமே இல்ல. இது மாதிரி தற்கொலையாக இருக்கிற தொண்டர்களை வைத்துதான் விஜய் தன்னை பிரபலமான பிம்பமாக காட்டிக் கொள்ளுகிற வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. எனவே எப்படி பாஜக தன் தொண்டர்களை அடியாளா பயன்படுத்திக்கிறதோ, தன் தொண்டர்களை அரைவேக்காடுகளா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துதோ, அதே போல இவன் அரசியல் ஆயிட்டா நம்மகிட்ட நிக்க கூட மாட்டான்னு விஜய்க்கு தெரியும். அப்ப இவன் அரசியல் ஆயிடக்கூடாது, தன்னுடைய பஜனை மட கும்பல்ல ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு தெளிவா இந்த பயல அரைவேக்காடாவே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற விஜய். அப்ப விஜய்க்கு மட்டும் அறிவு வந்துருச்சா, விஜய் பயங்கரமான ஆளாயிட்டாரா அப்படின்னா இல்ல. கண்ணு முன்னாடி ஒரு பயல தூக்கி எறியும் போது வேடிக்கை பார்த்தவர் தானே விஜய். கண்ணு முன்னாடி 41 பேர் செத்த போதும் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட விடாம வாசிச்சவர் தானே விஜய். கண்ணு முன்னாடி ஒருத்தன் உயிருக்கு ஆபத்தா செருப்பால எடிறான், எரிஞ்சுட்டு அண்ணே தண்ணியை தூக்கி போடுனே நாங்க சாக போறோம்னு சொல்லும் போது ஒரு பாட்டில தூக்கி போட்டுட்டு திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சவர் தானே விஜய். இவ்வளவு நடந்த பிறகும் இந்த தப்பை ஏத்துக்கிட்டு, இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு, இதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாம வேகமா வேலை பார்த்துட்டு இருந்த அரசின் மீது பழியை தூக்கி போட்டவர் தானே விஜய். இதெல்லாம் தாண்டி காசை கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினவர் தானே விஜய். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தனக்காக வாங்கிக்கிட்டவர் தானே விஜய். இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை பண்றாருன்னா விஜய் கிரிமினல் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். இது மோசமான சூழல்ல விஜயை கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றதையும் சேர்த்து நாம எச்சரிக்கிறோம். இதுல ஒரு விஷயத்தை பேசணுங்க. இன்னைக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா, விஜயோடைய முதல் பிரச்சாரம் திருச்சியில் தொடங்குது. அங்க என்டிடிவியினுடைய ஒரு நிருபர், ஒரு பத்திரிகையாளர் வந்து நேரடியா லைவ் பண்றாங்க. அங்க பேட்டி எடுக்க போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்கன்னு அதை தந்து லைவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த லைவ் ரிப்போர்ட் கொடுத்தவர் பேரு ஷியாம் டேனியல். இந்த ஷியாம் டேனியல் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பசங்க என்ன பண்ணானுங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல போய் குத்தாட்டம் ஆடுறாங்க. குத்தாட்டம் ஆடுறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. துண்டை அவர் தோல்ல போட்டு இழுக்கிறாங்க. தோல்ல போட்டு இழுக்கிறா மண்டையில பொத்தி விடுறாங்க. என்னங்க அது? ஒரு பத்திரிகையாளர் நம்ம மாநாட்டை பார்க்க வந்திருக்காரு, அதை பெருமையா பேசுறாரு. ஒரு தேசிய ஊடகம் என்டிடிவி ஒரு தேசிய அளவுல உங்க தலைவரை பற்றி பேச போறாங்க, அவருடைய கூட்டத்தை பத்தி பெருமை பேச போறாங்கன்னா, இவங்க போட்ட குத்தாட்டமும் இவங்க போட்டு இழுத்ததும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிம்பம் உடஞ்சிச்சு. தமிழ்நாட்டுல அரசியலா இருப்பாங்க, தமிழ்நாட்டுல முற்போக்கா இருப்பாங்க, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்கிற பிம்பத்தை உடைச்சு காலி பண்ணதுல இந்த தம்பிகளுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு, டிவிகேக்கு முக்கியமான இடம் உண்டு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ஏங்க யாராவது இப்படி பண்ணுவானுங்களா? வடக்க கூட இப்படி செய்யலங்க. நம்மளை விட 50 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க வளர்ச்சியிலன்னு சொல்றோம். வடக்க கூட ஒரு பத்திரிகையாளரை பார்த்து இப்படி டான்ஸ் ஆடினதும் கிடையாது, அவர் கழுத்துல துண்டை போட்டு இழுத்ததும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இது முதல்ல நடந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் ஒரு பத்திரிகையாளரும் துண்டை போட்டு இழுத்தது இல்ல. பத்திரிகையாளர்கள்ல தொடர்ந்து அவமானப்படுத்துகிற வேலையை டிவிக்கே தான் பார்த்துட்டு இருக்கு. இதே மதுரை மாநாட்டுக்குள்ள முக்தார் போறாரு. முக்தாரை விரட்டி அடிச்சு நீங்கெல்லாம் எடுக்க கூடாது, நீங்கெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு தெரு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்தானுங்க. எந்த ஊர்லயாவது அது நடந்திருக்கா? உனக்கு எதிராகவே பத்திரிகையாளர் இருக்கட்டுங்க, அவருக்கு பத்திரிகை எடுக்கிறதுக்கு அங்க வந்து ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டு. இல்லைன்னா உள்ளேயே நுழைய விடாதீங்க, முதல்ல இவங்கலாம் வராதீங்கன்னு சொல்லிடணும். அந்த வேலையும் பார்த்தது டிவிக்கே தான். இப்ப ஸ்பெஷலா ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல டிவிக்கே போயிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் ஸ்பீட் அவர் ஒரு பிளாக் எடுக்கிறதுக்காக எங்க போயிருக்காரு, தாய்லாந்து போயிருக்காரு. தாய்லாந்துல போகும்போது அவர் காரை தொடர்ந்து விரட்டி போறானுங்க இந்த சின்ன பசங்க. விரட்டி போயிட்டு டிவிக்கேன்றான். சரிடான்ட்டோம். எப்படியோ அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆளு,
அவர் வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு சொன்னா இன்னும் 10 பேருக்கு தெரியட்டுமே அப்படின்னு டிவிக்கேன்னாங்க. அந்த அளவு கூட பரவாயில்ல. ஆனா யாரு டிவிக்கே தலைவலியான்னு தலைவிதியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு பாவம் வெளியூருக்காரு. அவர் கேட்டோடனே டிவிக்கே த சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படின்றான். இன்ன வரைக்கும் விஜயை இவன் தலைவனா பார்க்கலன்றதுக்கு இது உதாரணம். தலைவனா பார்த்திருந்தா இப்படி போய் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட அவர் விரட்டி போய் டிவிக்கேன்னு சொல்ல மாட்டான். அது ஒரு பண்பட்ட அரசியலுக்கு வராது. ஒரு பண்பாடு இல்லாத பண்பட்ட அரசியல் இல்லாத அரசியல் தெளிவில்லாதவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. விரட்டி போய் டிவிக்கேன்னு சொல்லிட்டு தருவாங்க. அதை செஞ்சது மாத்திரம் பரவாயில்ல, அது கூட பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவர் என்ன தளபதியா, இவன் தளபதின்ற அவர் தலைவிதியான்னு கேட்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும், சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்ன்றான். சரி ஆக்டராகவே வச்சுக்க. அதுக்கப்புறம் சிஎம் ஆஃப் இந்தியா, எனக்கு புரியவே இல்லைங்க, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிஎம் ஆஃப் இந்தியாவா, இந்தியாவினுடைய சிஎம்மா. இந்தியாவுக்கு எங்கடா சிஎம் இருக்கு, ஸ்டேட் லெவல்ல தானே சிஎம் இருக்கும். இந்தியா முழுசுக்குன்னா அது பிஎம்மா தானே இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்ன்றது தானே பிஎம் வரும். என்னங்கடா பண்ணிட்டு தெரியுங்க நீங்க, போய் எல்லா பக்கத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அதுவும் வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போறவங்க அங்க போய் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்க. கடைசியில இதெல்லாம் பரவாயில்லன்ற, நீ சிஎம் சொல்லு, பிஎம் சொல்லு, நடிகர்னு சொல்லு, எதை வேணாலும் சொல்லு. அதுக்கப்புறம் 2 சூவா கழட்டி உள்ள போட்டு விட்டாங்க அந்த ஆள் மேல. என்னடா பண்றீங்க நீங்க, பைத்தியக்கார மாதிரி. என்னடா நினைப்பாங்க அவங்க. அந்த ஆள் எடுத்து மோந்து வாக்குறான். நாத்தம் அடிச்ச ஒரு 2 சூவை தூக்கி உள்ள போட்டு விட்டுருக்கான். ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் மாதிரி தான் அந்த சீனே. பாருங்களேன். நான் என்ன கேக்குறேன், குறைந்தபட்ச அரசியல் தெளிவு வேணா. ஒரு உங்களுக்கு விரட்டி போங்க, எல்லா வேலையும் பாருங்க. அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளா இருக்காரு, உலக அறிஞ்ச ஒரு ஆளா இருக்காரு. அவர் மேல செருப்பத்துக்கு எறிகிறீங்கன்னா உங்களை என்ன நினைப்பாங்க, உங்க கட்சி என்ன நினைப்பாங்க, உங்க அண்ணன் விஜய் என்ன நினைப்பாங்க. பேசிக்கா அறிய வேணாமா? இது உலகம் பூரா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. டிவிக்கேவை இவங்க திருந்தவே மாட்டாங்கப்பா, இவங்க கரண்ட் கம்பியில தொங்கிதான் ஜாவாங்க அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி இருக்கு மிஸ்டர் விஜய். எங்க வீட்டு பிள்ளைங்க உங்களை எல்லாம் தலைவனா நினைச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. இவனுங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவனுக்கு இருக்குன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இவங்க வந்து கரண்ட் கம்பியில தொங்குனானா நான் லவ் சிம்பிள் காமிச்சிட்டு அப்புறம் லைட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டு போவேன் அப்படின்னா நீங்க இந்த தேர்தலை கூட கடக்க முடியாது, இந்த தேர்தலில் நிக்க கூட முடியாது. அதான் உங்க சூழலா போகும். நான் திரும்ப எச்சரிக்கிறேன். இந்த குழந்தைங்களை அரசியல்படுத்தினா உங்களை நம்பி வர்றான், அரசியல்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க, எவன் எதிரின்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க அரசியலா தெளிவாங்க. நீங்க அரைவேக்கடா இருந்துகிட்டு அந்த பசங்களை அப்புறம் தூண்டி விட்டுட்டு அந்த பசங்க எல்லாம் கிறுக்காக்கிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அதையும் குறைக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு அரசியல்ல நீங்க எடுபடாத ஒரு ஆளா போயிருவீங்க. தொடக்கத்துல அங்கீகாரம் மற்றும் போய் அடையாளம் தெரியாம போயிருவீங்க. நாங்க உங்களை எச்சரிக்கிறோம். உலகம் பூரா இப்ப காரி துப்ப ஆரம்பிச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பசங்களை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அதே மாதிரி கட்சி தலைமைக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிங்க.